ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் லாஸ்ட் கிஃப்ட். அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இது வரைக்கும் 9 கிஃப்ட்டை பற்றி நான் பேசியிருக்கேன். மறுபடியும் ரிகேப்சுலேட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட், 2வது ரூம், 3வது வந்து ரிசெப்டிவிட்டி, 4வது ரிவல்யூஷன் ஆஃப் செல்ஃப், 5வது வந்து ரிசால்வ், 6வது ரெஸ்பான்சிபிலிட்டி, 7வது வந்து ரெக்கக்னிஷன், 8வது வந்து ரிகன்சிலேஷன், 9வது ரிலீஸ், இப்போ 10வது கிஃப்ட். இந்த 10வது கிஃப்ட் தான் வந்து அந்த குழந்தைகள் மனசில் ஆழ் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து டீனேஜில் மட்டும் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் இல்லை. ஆனால் இந்த டீனேஜில் தான் வந்து இதெல்லாம் வந்து ரூமினேட் பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரூமினேட் பண்ணி அந்த நம்முடைய பிஹேவியர்னுடைய அந்த தாக்கம் வந்து அப்படியே சர்ஃபேஸ் ஆகும். ஆக வந்து இது திடீர்னு டீனேஜில் மட்டும் நாம் காமிக்கக்கூடிய முகம் அல்ல. இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட பார்க்கக்கூடியது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிஃப்ட். இது கிட்டத்தட்ட திருவள்ளுவர் எல்லாத்துலேயுமே எல்லா அதிகாரத்துலேயும் இதுதான் முக்கியம்னு சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்கிறேன்னா, மற்றதெல்லாம் நம்ம தரது, ஆனால் இது நாம் வாழ்கிறது. ரோல் மாடலிங், இதுதான் முக்கியமான கிஃப்ட். நம்ம எப்படி வாழறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம். ஒரு 100 ரூபா தவறுதலாக கூட வந்துருச்சு. 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்கெட்டில் போட்டோம்னா, உங்கள் குழந்தை 4 வயசாக இருக்கட்டும், 5 வயசாக இருக்கட்டும், 7 வயசாக இருக்கட்டும், என்ன நினைக்கும்னா, இப்படி எங்கேயாவது பணம் எக்ஸ்ட்ராவாக வந்தால் அதை வந்து நாம் அபகரிச்சிக்கிறதுல தப்பு இல்லை, பேக்கெட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, நீங்கள் போய் கவுண்டரில் பாருங்கள் 100 ரூபா அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு திருப்பி கொடுத்தீங்கன்னா, அப்போ என்ன நினைக்கும்னா, ஓ அடுத்தவங்க பொருளை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் போல் இருக்குது, அப்பா கொடுக்குறாரு. ஏன்னா அந்த வயசில் வந்து அப்பா தான் உலகம், அப்பா சொல்கிறது தான் உலகம், அப்பா தான் உலகத்துலேயே ஹீரோ. அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த ஸ்டேஜில் நம்ம நடக்கிறத அந்த குழந்தை கவனிக்குது. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 10 ரூபா நோட்டு கீழே கிடக்குது. உடனே நம்ம எடுத்து இது யாரோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா உடனே ஓ கீழே கிடக்கிறத நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலில் போய் தங்குறோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த சோப்பு கீப்பெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம தொடக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சோம்னா அந்த குழந்தை நினைக்கும், ஓ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதே மாதிரி யாரோ ஒரு ஆள் வராரு வீட்டுக்கு, பழங்கள்லாம் வாங்கிட்டு வராரு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, சும்மா பழங்கள் பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இது எதுவுமே வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன, ஓ எதுவும் வாங்கக்கூடாதா, அதெல்லாம் கெட்டது போல் இருக்குது அப்படின்னு. வாங்க வாங்க என்ன வெறும் பழம் தானா, வேறு ஒன்றும் காணுமா அப்படின்னு உள்ளே கையை விட்டு பார்த்தா, ஓ பழம் மட்டும் போதாது போல் இருக்குது, வேறு ஒன்று. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், இந்த கரெக்டாக சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க பசங்களும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே கையை நீட்டி வாங்குற மாதிரியும், அவங்க யாருக்கிட்டேயுமே எதுவுமே வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும், நாம் யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையிலையும் இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அதனால் பேரண்ட்ஸ் வந்து எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தையினுடைய மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சில டைமில் ஆர்கியூ பண்ணுங்க குழந்தைங்க, நீங்கள் மட்டும் பொய் சொன்னீங்களா அன்றைக்கி அந்த அங்கிள்கிட்ட, ஏய் உனக்கு புரியாது அப்படின்ட்டு. அப்போ நம்ம திருக்குறளை துணைக்கு கூப்பிடணும். பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்க்கும் நன்மை பெயக்கும் மெனின் அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் இதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது, பின்னாடி புரியும் அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ காரணம் இருக்குது போல் இருக்குது, என்ன இருந்தாலும் பொய் சொல்லிட்டார் இல்லை அப்படின்னு நினைக்கும். அதனால் நம்ம என்னென்னா, குழந்தைகள் வந்து நம்மளை கிட்ட இருந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நாம் படிக்கிற புக்கை பார்த்தோன்னே குழந்தை என்ன நினைக்கும். இப்போ என் பையன் வந்து ஒரு கதை எழுதுகிறான், சும்மா ஒரு கதை. அதாவது என்னன்னாக்கா, ஒருத்தர் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தானா, அப்புறம் இல்லை ரிச் இல்லை, ஒருத்தர் ரொம்ப ரிச்சாக இருந்தானா, he had hundreds of gold, hundreds of diamonds. அப்புறம் திடீர்னு வந்து அவன் ஏதோ ஒரு இதில் எல்லாத்தையும் இழந்துட்டானான். அப்புறம் வந்து வேறு ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையாக இருந்தானா, அவன் ஏதோ ஒரு புதையல் கண்டுபிடிச்சானா, அவன் ரிச் ஆகிட்டானான். மாரல் என்னன்னா, இது ரிச் மே பிகம் புவர் அண்ட் புவர் மே பிகம் ரிச்சா. இது அவனாக எழுதின கதை. நாம் ஏதோ கதை இதெல்லாம் எழுதுறதை பார்த்துட்டு, எதையோ உட்காந்து அப்பா எழுதிக்கிட்டே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அவனும் ஏதோ ஒரு பேப்பர் உருவி எழுதுகிறான். அது எதுக்கு சொல்லுறேன்னா, பேரண்ட்ஸினுடைய அந்த பிஹேவியர் இருக்குது இல்லையா, அவங்களுடைய டேலண்ட்ஸ். இப்போ நம்ம பேசுகிறது பார்த்தோன்னா நம்ம பசங்களுக்கும் அதே மாதிரி பேசணுன்னு ஒரு ஆசை வரும். இது எல்லாமே வந்து ஏன்னா உலகமாக நாம் இருக்கிறோம்.
சின்ன வயசில் இருந்தே. அதனால தான் என்னென்னாக்க, நாம் நேர்மையாக நடந்து கொள்வது, நாம் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறது, இதுதான் நம்ம வந்து பசங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம். இப்போ நாம் இன்னும் சிகரெட் குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்கள்கிட்ட போய் ஒரு சிகரெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணுவான், வாங்கிட்டு வரும்போதே அவன் என்ன பண்ணுவான்னாக்க, இது அப்பா குடிக்கிறாரே, இது எப்படி இருக்குமோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்லாம் நினைப்பான். அவர் வச்சுட்டு அந்த ஆஸ்ட்ரேயில் அணைச்சிட்டு வச்சோடனே அவர் அந்தாண்ட போனோடனே இவன் 10 வச்சு திருட்டு தம் எடுப்பான் 2 எடுத்து பார்த்துட்டு, இதை போய் மனுஷன் குடிப்பானா, இவர் குடிக்கிறாரு அப்படின்னு நினைப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அவன் குடிப்பான், அப்புறம் பழகிடுவான். பார்த்தீங்கன்னா அப்புறம் அவன் திருட்டு தம் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இது என்ன ஆயிரும்னா, அப்பா செய்கிறதெல்லாம் சரி. என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், நானும் உங்கள் ஸ்மோக்லாம் பண்ணுவேன், ஆனால் என் பையனுக்கு முன்னாடி பண்ண மாட்டேன் நான் அப்படிம்பார். ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, பையனையே உட்கார வச்சு 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த பையன் அவரை மதிக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து தவறான ஒரு இது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா அம்மா வந்து தன்னுடைய பிஹேவியர் மூலம் ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் தான் நிலையான இன்ஃப்ளூயன்ஸ். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கையைத்தான் அவங்ககிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம். அதுதான் அவங்க மனசில் ஏற்படுத்துகிற தாக்கம். ஆல்பர்ட் ஸ்வீட்சர்னு ஒருத்தர், மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய ஞானி, ரொம்ப உன்னதமான ஒரு மனிதர், நோபல் பரிசு கூட பெற்றவர். அவர் தான் திருக்குறளை பற்றி சொன்னார். உலகத்தில் இவ்வளவு லாஃப்டி விஸ்டத்தோடு இருக்கக்கூடிய இன்னொரு லிட்ரேச்சரை பார்க்கறது அதிசயம் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு பெற்றோர்கள் வந்து எப்படி நடந்துக்கணும் குழந்தைங்ககிட்ட அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நான் 3 விஷயத்தை தான் சொல்லுவேன். தே ஷுட் பி எக்ஸாம்பிள்ஸ், தே ஷுட் பி எக்ஸாம்பிள்ஸ், தே ஷுட் பி எக்ஸாம்பிள்ஸ்னார். நாம் தான் அவங்களுக்கு ஒரு உதாரணம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நாம் ஒரு குழுவாக வேலை செஞ்சோம்னா அங்கே நாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் என்னென்னா, நீங்கள் வந்து முல்லா அப்படின்னு ஒரு கேப்டன் ஒருத்தர் இருந்தார். 1971 வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்தப்போ ஒரு நீர்மூழ்கி கப்பலில் அவர் தான் வந்து இது. அந்த கப்பல் பயங்கரமாக சேதாரம் அடைஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணார்னா, அந்த கப்பலில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு அவர் கடைசியில் அந்த கப்பலோடு மூழ்கி போனார். ஏன்னா கேப்டன் தான் கடைசியாக தப்பிக்கணும் கப்பலை விட்டு. எப்போவும் இந்த லீடருங்கிறவன் ஃபஸ்ட்டு தப்பிச்சுட்டு ஓடி போகிறது விஷயம் இல்லை. அவர் என்ன பண்ணார், கடைசியில் அவர் அந்த கப்பலோடு மூழ்கினார். இன்றைக்கும் அவருடைய பெயர் வந்து சரித்திரத்தில் இடம்பெற்று இருக்கிறது. அது மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். எக்ஸாம்பிளாக இருக்கிறது வந்தாங்க எக்ஸாம்பிளரி லீடராக இருக்க முடியும், ஒரு உதாரண புருஷராக இருக்க முடியும். அதனால் நம்ம என்னன்னாக்கா, எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். என்னென்னா, நாம் செய்கிற ஒவ்வொன்றும் குழந்தைங்கக்கிட்ட ஏதாவது, நம்ம சாப்பிட்ற விதம், நம்ம எப்படி கையில் எடுத்து சாப்பிட்றோம், நாம் எப்படி தண்ணி கொடுக்குறோம், ஒரு பொது இடத்துல எப்படி நடக்கிறோம், ஒரு க்யூவை ஜம்ப் பண்ணுறோமா, அல்லது சாதாரணமாக நாம் நின்று போகிறோமா, இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓ இப்படி தானா, இதுதான் சரியான முறையோ, இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. அதனால் ஆல்பர்ட் ஸ்வீட்சர் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா அதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, முதல்ல வந்து நாம் வந்து ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த தவறை வந்து எப்படி நம்ம ஒத்துக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு பக்கம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கார் வந்து இன்னொரு கார் பார்க் பண்ணியிருக்கிற கார் மேலே மோதிருச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த காரை கொண்டு வந்து வீட்டில் நிறுத்திட்டு அவசரமாக கீழே போயிருக்கார். உடனே பசங்க வந்து கேட்டிருக்காங்க, என்னன்னு. ஒன்றுமில்லை, நம்ம காரை நான் ஒரு கார் மேலே மோதிட்டேன், அதனால் அந்த கார் ஓனரை சந்தித்து அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு. பசங்களும் கூட வந்திருக்காங்க. அந்த கார் ஓனர் வந்து பார்த்துருக்காரு. இவர் கூப்பிட்ருக்காரு, வாங்க அப்படின்னு. நீங்கள் தான் இந்த ஓனரா? ஆமாம். என்ன நடந்தது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உங்கள் கார் மேலே இடிச்சிச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு, இதை நான் தான் இடிச்சிட்டேன் அப்படின்னு. அவருக்கும் ஆச்சரியம், இப்படி வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லி. உடனே அவர் கோபம். அப்போ இவருக்கு இன்சூரன்ஸில் அந்த இது அஃபெக்ட் ஆகும் எல்லாம் தெரியுது. பட் இருந்தாலும் இவர் ஒத்துக்கிட்டார். இவர் ஒத்துக்கிட்ட உடனே அந்த பசங்க மனசில் என்ன மாதிரி உணர்வு ஏற்படுது, ஓ நம்ம தவறு செஞ்சால் எந்த காலத்துலேயும் அதை மறைக்கக்கூடாது. நான் பார்த்துருக்கேன், பெரிய மனிதர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த பெரிய மனிதர்கள்ட்ட என்னென்னா, நம்ம என்றைக்காவது ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தப்புன்னா தவறி போய் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஏதோ ஒரு அறிக்கையோனா
உடனே அவங்ககிட்ட போய் முன்னாடியே நாம் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சுங்கன்னொடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்லைங்க விட்டுருங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களா கண்டுபிடிச்சா கோவப்படுவாங்க. நாம்பளா போய் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு கோபம் வராது. பரவாயில்லன்னு பெருந்தன்மையோடு இருப்பாங்க. பெருந்தன்மையோடு இருக்கிறவங்க தானே பெரிய மனிதர்கள். எல்லா பெரிய மனிதர்கள்ட்டையும் ஏதோ ஒரு மகத்தான குணம் இருக்கிறதுனால தானே அவங்க பெரிய மனிதர்களாக ஆகியிருக்காங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ இவர் போய் கார் இடிச்சுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பசங்க என்ன யோசிக்கிறாங்க, ஓ கார் இடித்ததெல்லாம் நம்ம சொல்லிடணும் போல் இருக்குது, தப்பு செஞ்சால் சொல்லிடணும், வேறு யார் மேலேயாவது நம்ம ஏதாவது ஒரு தெரியாமல் ஒன்று நடந்துருச்சுன்னா அதை நம்ம சொல்லிடணும் போல் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அந்த பசங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ என்னன்னாக்கா, இந்த ரோல் மாடலிங்கில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். எல்லா இடங்கள்லையுமே உண்மையாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு கிழிஞ்ச நோட்டை வந்து எங்கேயாவது தள்ளி விடலாம், கிழிஞ்ச நோட்டை தள்ளி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குது பாருங்கள், அது தவறு. அதே மாதிரி ஒரு மோசமான பொருளை நல்ல பொருள்னு சொல்லி தள்ளி விட நினைக்கிறது அது தவறு. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு பேசுகிற தொகைக்கு கம்மியாக கொடுத்துட்டு வர்றது தவறு. இது மாதிரியான விஷயங்கள், பொய்யான விஷயங்களை சொல்கிறது, பொய்யான சர்டிஃபிகேட் கொடுக்குறது. அப்பா வந்து பொய்யா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு லீவ் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பையன் என்ன நினைப்பானாக்க, ஓ இது மாதிரி ஒரு வழி இருக்குது போல் இருக்குது அப்படின்னு. இதெல்லாமே அதனால் நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி. குழந்தைங்களை வளர்த்தணும்னா அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நோபல் பரிசை வேணான்னு சொன்ன ஒரு மாபெரும் இலக்கியவாதி வந்து சாத்தர். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. அவர் சொன்னார், ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா, குழந்தைங்களை வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, என்னால் வந்து குழந்தைங்களை அவ்வளோ சாமர்த்தியமாக வளர்க்க முடியும்னு நான் நினைக்கல, அதனால் நான் குழந்தைகளை பெற்றுக்க விரும்பலை, அதனால் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னாரு. அப்படின்னா நோபல் பரிசு பெறுறதை விட சிரமம் வந்து குழந்தைங்களை வளர்க்குறது. அதுதான் சாத்தர்னுடைய அந்த வாக்குமூலத்திலிருந்து நமக்கு தெரியுது. குழந்தைங்களை வளர்க்கணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அற்ப ஆசைகள்லாம் படக்கூடாது. நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம எப்படின்னா ஒரு செயின்ட்டு மாதிரியான ஒரு மனநிலையில் வாழணும். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு அற்ப ஆசைகள் படுறது இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி தான் வரும். நம்ம ஒரு துறவு மனப்பான்மையோட குழந்தைங்களை வளர்க்கணும். அதுதான் ரொம்ப அவசியம். அதனால் ஹானஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு நம்ம விரும்பணும். நாம் வந்து தொடர்ந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாசிக்கிறது, தொடர்ந்து நல்ல விஷயங்களை பேசுகிறது, நல்ல விஷயங்களை கேட்குறது, நம்மளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் அந்த குழந்தைங்க மனசில் வந்து ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நாம் வந்து என்னன்னாக்கா, அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்ம என்னங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் வந்து நாம் வந்து குழந்தைங்க ஆமாம் என்னுடைய குறைபாடு இது அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கே, அது வந்து ஒரு நல்ல ரோல் மாடலிங்காக இருக்கும். இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வேலை கிடைச்ச உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமேல் நம்ம எதுவும் படிக்க வேண்டியதில்லை, இனிமேல் எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான மனப்பான்மை. குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அப்பா அம்மா வந்து தன்னை வளர்த்துக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஆசை வருது, ஓ நம்மளும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்களே இவ்வளோ வேலையில் போயும் என் பசங்க கேட்பாங்க, ஏன் இப்போ படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. படிக்கலைன்னா நம்ம இந்த உலகத்தில் சர்வைவே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அவங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி ஆகும். அதனால் வந்து அக்செப்ட் டு இம்ப்ரூவ் எல்லா வகையிலையும். உடல் ரீதியாக இப்போ ஒரு அப்பா வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு பையனும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ அப்பா வந்து நீட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பையனும் நீட்டாக இருப்பான். அப்பா அழகாக ட்ரெஸ் பண்ணுறாருன்னா பையனும் அழகாக ட்ரெஸ் பண்ணுவான். அப்பா கிட்ட வந்து என்னென்ன பிஹேவியர் இருக்கோ அது அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து அந்த பசங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறாங்க. நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம சாப்பிட்ற விதம், நம்ம பணிவாக இருக்கிறது, நம்ம மரியாதையாக இருக்கிறது, இதெல்லாம் சில ஃபேமிலியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை வரும். எனக்கு ஒரு ஆடிட்டர் ஃப்ரெண்ட் இருக்கார் மதுரையில், அவர் பேர் சண்முக சுந்தரம்னு பேர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு நல்லது செஞ்சுட்டு அவர் நன்றி சொல்லுவார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ, ஏங்க நீங்கள் தானேங்க எனக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா, தேங்க்யூ சார், இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், சார் நல்லா சார், சார் சார் அப்படிம்பாரு. நான் கூட என்ன நினச்சேன், சரி இவர் வந்து இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் அப்பா எப்படி இருப்பார்னா, இவர் இப்படி வணக்கம் வச்சா அவங்க அப்பா இப்படி வணக்கம் வைக்கிறாரு, அவர் அவ்வளோ பணிவாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பையன்
சரி கூட்டிகிட்டு வந்தார். சரி பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, அந்த பையன் ஃபஸ்ட் எடுத்தோடனே வணக்கம் சார் அப்படிங்கிறான். அதாவது அந்த குடும்பமே அப்படி பழகி இருக்குது. அந்த பணிவு, அன்பு, மரியாதை, நேர்மை இதெல்லாம் அந்த குடும்பமாக வர்றது. அதுதான் சொல்லுவாங்க ஆன்டிசிடென்ட்ஸ்னால் கம்யூனிட்டி பேசிஸ் கிடையாது. அந்த பாரம்பரியங்கிறது அப்பா பையன் இந்த மாதிரி வருது. எப்படி அந்த அதுதான் குடும்ப பின்னணி. நாம் நினச்சிக்கிற மாதிரி இல்லை. அவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறது தான். அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து பசங்க கவனிச்சுக்குவாங்க. அப்பா க்ளீனாக இருந்தாக்க பையனும் க்ளீனாக இருப்பான். அப்பா 2 தடவை சோப்பு போட்டு கழுவுனா பையன் 4 முறை சோப்பு போட்டு கழுவுவான். ஏன்னா அந்த அந்த தெரிஞ்சுக்குவான். சாப்பிட்டோன்னே காகல் பண்ணால் பையனும் பண்ணுவான். நைட்டில் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு படுத்தா பையனும் பண்ணுவான். இதெல்லாமே 2 தடவை அப்பா குளித்தா அவனும் குளிப்பான். இதெல்லாம் அவன் கற்றுக்குவான். அதனால் என்னன்னாக்க வில்லிங் டு இம்ப்ரூவ் அது ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து அப்பாவை வந்து ஒரு ரோல் மாடலாக நினைக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ வந்து நம்ம என்னன்னாக்க திடீர்னு நம்ம பையன் வந்து எதிர்பாராத விதமாக பிஹேவ் பண்ணுவான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுவான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவான், அந்த டீனேஜில் வந்து என்னென்ன திடீர்னு நீங்கள் அடிச்சோன்னா என்னப்பா அடிப்பீங்களா பார்த்துடலாம் அப்படிமா. உடனே ஐயையோ நாம் வளர்த்ததே தப்பு, நாமெல்லாம் எப்படி வளர்ந்தோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம எவ்வளோ மரியாதையாக கையை கட்டி நின்னோம், இப்போ இந்த பையன் இப்படி பண்ணிவிட்டாங்க, நம்ம ஃபெயிலியர், ஒரு பேரண்ட்டை நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம உடனே ரொம்ப சோகமாக பார்த்து இந்த பழைய காலத்து படத்துலலாம் வந்து இந்த ஒரு வசனம் பேசுவாங்க பாருங்கள். அதாவது சோகம் வந்தோடனே பழைய காலத்து படத்தில் என்னன்னாக்க தூய தமிழில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது நாள் வரை நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லையே, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். ஆகா என் மகனை நான் சரியாக வளர்க்கவில்லையே, அவன் என்னை அல்லவா எதிர்த்து பேசிவிட்டால் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டு இருக்கிறேனே அப்படி நம்ம வசனம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து என்னென்னா இது நார்மல் ப்ராப்ளம். டீனேஜில் இந்த காலத்தில் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து வளர்க்கும்போது இது நார்மலாக பல பேரண்ட்ஸ் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை தான். இதுக்காக நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் இதை வச்சு நாம் ஃபெயில்யூரு அப்படின்னோ, நம்ம பையன் வந்து தருதலை ஆயிடுவானோ, அல்லது இந்த பையன் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாமல் ஆயிடுவானோ, நாம் வந்து கண்ணீர் சிந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து கண்ணீரால் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. கன்னத்தில் கண்ணீரின் கால்வாய்கள் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் பையன் உண்மையிலேயே எப்படி இருக்கான், உண்மையிலேயே அவன் நல்ல பையனா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அதுக்கு ஒரு சீக்ரெட். வெளியே எப்படி பிஹேவ் பண்ணுறான். சில பசங்க என்னென்னா வீட்டில் வந்து உரிமையாக பிஹேவ் பண்ணுவாங்க, சண்டெல்லாம் போடுவாங்க. ஆனால் வெளியே போனால் ஒரு பார்ட்டியில் சொஃபஸ்டிகேட்டடாக இருப்பாங்க, மரியாதையாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா நாம் வந்து நம்ம பையன் ஒரு பட்டு பயங்கர ரவுடியாக இருக்கானே அப்படின்னு நினச்சா ஃப்ரெண்ட்ஸ் விட்டாமா உங்கள் பையன் மாதிரி ஒரு நல்ல பையன் இல்லை. உன்னை இவங்க நீங்கள் தான் மெச்சிக்கணும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற இமேஜை கெடுக்காதீங்க. அதுதான் அவன் உண்மையான பழக்கம். நம்ம வீட்டில் உரிமை எடுத்துக்கிறான். நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்டே உரிமை எடுக்கலைன்னா வேறு யார்கிட்ட எடுக்க முடியும் இல்லையா? அதனால் அவன் உரிமை எடுத்துக்கிறான். இப்போ அவன் வெளியே எப்படி பிஹேவ் பண்ணுறான், ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணுறான், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறான், ஒரு கல்யாண வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறான், அங்கே எப்படி சாப்பிட்றான், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவனுக்கு எப்படி ஒப்பீனியன் இருக்குது. அவங்க வந்து சொல்லுவாங்க உங்கள் பையன் தாங்க அருமையான பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கவலைப்பட வேணாம். ரொம்ப நல்ல பையனை நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆகவே வந்து என்னென்னாக்க நாம் வந்து அக்கேஷனல் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. எல்லா குழந்தைங்களும் சில நாட்களில் சில பேலன்ஸை லூஸ் பண்ணி பேசுவது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இதில் வந்து ஒரு பெரிய வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது என்ன, இது நடக்க தான் செய்யும், சில நேரங்களில் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்நார்மல் பிஹேவியர் உங்கள் பையன்கிட்டருந்து வெளிப்படலாம், அல்லது வேறு ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாதிரியான ஒரு பிஹேவியர் அவன்கிட்டருந்து வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யாராவது வந்து சொல்லுவாங்க உங்கள் பையன் வந்து கிளாஸ் கட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. உடனே நம்ம அதுக்காக வந்து ரொம்ப பதட்டம் அடைஞ்சு ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த மாதிரி டைமில் நம்ம திடமாக இருக்கணுமே வழியே நாம்ளே அப்படி சோர்ந்து போய் உட்காந்துறதுனால இந்த உடனே பையன் வரதுக்கு முன்னாடி அவன் எனக்கு கேள்வி கேட்டு அவன் அழகிறதுக்கு முன்னாடி இவங்க அழற ஆரம்பிச்சிட வேண்டியது. இதெல்லாம் வந்து அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வசனம் பேசி இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ் இன் எனி வே. ஆனால் முக்கியமான என்னென்னாக்கா 3 விஷயத்தை நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்னென்னா நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட் இருக்கணும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட்டை ரொம்ப நல்லா கடைபிடிப்பாங்க. சில பேர் வந்து ஹேஃபஸடாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இந்த பிளானிங்கே இருக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன்.
அதாவது வீக் டேஸ் ஆச்சுன்னா இத்தனை மணிக்கு எல்லோரும் எழுந்துடணும், வீக்கெண்ட்ஸ்னால் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும். இது ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு இது. இத்தனை மணிக்கு வீக் டேஸ்னால் நம்ம படுக்க போகணும், இத்தனை மணிக்கு வீக்கெண்ட்ஸ்னால் படுக்க போகலாம். இப்போ 2 வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே போய் சாப்பிட்லாம், 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சினிமா பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கணும். இல்லை முன்ன பின்ன குஷன் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்பிள் வெடுவே எடுத்துக்கங்களேன். காலையில் திங்கக்கிழமை என்ன டிஃபன் கொடுத்து அனுப்புறது பசங்களுக்கு, லஞ்ச் என்ன, எந்த கீரை எந்த நாள் சேர்த்தணும், எந்த காய்கறி எந்த நாள் சேர்த்தணும், இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வாழ்கிறது. இது வந்து ஒரு நல்ல பழக்கம். இப்போ வந்து ஒரு ஜனவரி மாதம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நமக்கு நிறைய இந்த ஃபீல்டு பீன்ஸ் கிடைக்கும், மொச்சை, அது உடம்புக்கு நல்லது. துவரை கிடைக்கும், புரோட்டீன். அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவோம், மொச்சையிலேயே பாயசம், மொச்சையிலேயே குழம்பு, மொச்சையிலேயே கூட்டு, எல்லாமே மொச்சையிலேயே பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி இல்லாமல் அந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் கொடுக்குறது, இது மாதிரி. ஆக ஃபூடை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. காலை நைட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுது. சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு வாங்களேன், எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு, வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம். இல்லைங்க, ராத்திரி மட்டும் நான் வீட்டில் தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிஹேவியர். வீட்டில் சாப்பிட ஸ்ட்ரக்சர்டான ஒரு என்விரான்மெண்ட்டு. இப்போ சாயந்தரம் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நாம் எல்லோரும் படிக்கிறது. அப்பாவும் உட்காந்து படிப்பார் ஏதாவது ஒன்று, வீட்டில் இருந்தாருன்னா அம்மாவும் ஏதாவது படிப்பாங்க. ஏதோ ஒரு நாவல், ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு சிறுகதை, ஏதோ ஒரு கட்டுரை தொகுப்பு படிப்பார். அல்லது ஒரு எக்ஸாமுக்கு அவரும் படிச்சுட்ருப்பார். நான் வந்து நிலவொளி பள்ளியில் பார்த்துருக்கேன் என்னென்னா, அம்மாவும் பையனுமே படித்தாங்க 8th ஸ்டாண்டர்ட். அது மாதிரி 2 பேரும் படித்து அப்புறம் 2 பேரும் 10th பாஸ் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். படிக்கிறதுக்கு வயசே கிடையாது, எல்லோரும் உட்காந்து படிக்கணும், சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியதி, ஒரு ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட். இந்த டைமில் நம்ம சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்த டைமில் நம்ம வெளியே போகணும். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இது பண்ணணும், பேக் இங்கே வைக்கணும், புக்ஸை இங்கே வைக்கணும், அதை எல்லாத்தையும். அப்போ என்னென்னா, அப்பா கரெக்டாக எப்படி புக்ஸை கொண்டு வந்து வைக்கிறாரு, அம்மா எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா. இப்போ நீங்கள் சில கட்டடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் எப்போ பார்த்தாலும் வெத்தலையை துப்பி 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 பார்த்தீங்கன்னா அந்த மூளை ஃபுல்லாக இருக்கும். எவனோ ஒருத்தன் துப்புனவுடனே எல்லோரும் துப்ப ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு நார்த் இந்தியாவில் ஒருத்தன் போய் சொல்லியிருக்கான், அநியாயம். நார்த் இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் சொல்லியிருக்கான், இந்தியாவில் வந்து நிறைய பேர் எச்சு துப்பும்போது ரத்தமாக வருது அப்படின்னு. வெத்தலை பாக்கு போட்டு துப்புறாங்கன்னு தெரியாமல் ரத்தமாக வருதுன்னு சொல்லியிருக்கான். சுத்தமாக இருக்கிற இடத்துல எவனுமே துப்ப மாட்டான். பார்த்தீங்கன்னா அழுக்காக இருந்துச்சுன்னா எல்லோரும் துப்புவான். ஏன்னா நம்ம மென்டாலிட்டி அந்த மாதிரி. அப்போ நாம் க்ளீனாக வச்சுக்கிறது, நாம் க்ளீனாக இருக்கிறது, நாம் பிஹேவ் பண்ணுறது. காலையில் எழுந்தவுடனே நாம் குளித்தோம்னா பசங்களும் குளிப்பாங்க, நாம் சாப்பிட்ட பிறகு குளித்தோம்னா பசங்களும் சாப்பிட்ட பிறகு குளிப்பாங்க. அதனால் இது எல்லா வகையிலையும் என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட். ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2வது வந்து லவ் அண்ட் கேர். இந்த லவ் அண்ட் கேர்னாக்க 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்தலாம், வாய் மூலம் வெளிப்படுத்துறது, இன்னொன்று நடவடிக்கை மூலம் வெளிப்படுத்துறது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்பா, என்ன போய் நீ இப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்லி ஒரு டச்சோடு அப்படி டீல் பண்ணோம்னா அந்த பசங்க வந்து வார்ம்த்து. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், கருவறைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு வார்ம்த்தை தான் பசங்க எப்போவுமே எதிர்பார்க்குறாங்க. நாம் நினைக்கிறோம் இந்த பசங்களாம் வளர்ந்துட்டாங்கன்னு, ஆனால் எல்லாருமே ஒரு குழந்தை தான். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. ஒரு பெண் கூட பார்த்திங்கன்னா அறிவுலையும் ஞானத்துலேயும் முதிர்ச்சியிலையும் வந்து ஆணை விட அதிகமாக இருக்கிறான். ஆனால் ஒரு ஆண் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குழந்தையாக தான் இருக்கிறான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, பெண் வந்து குழந்தைக்கான முகத்தையும் முதுமைக்கான உள்ளத்தையும் பெறுகிறாள். ஆனால் ஆண் என்னென்னா முதுமைக்கான தோற்றத்தையும் குழந்தைக்கான உள்ளத்தையும் வைத்திருக்கிறான். இதுதான் வந்து இயற்கை படைத்த ஒரு விஷயம். நம்ம நினைப்போம் பயங்கரமாக வாட்ட சாட்டமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழறதை பார்க்கலாம். அது என்னென்னா, ஆறுதல் சொல்லும்போது தான் சில பேர் அழுவாங்க, திட்டும் போது விட்டுருவாங்க. என்னையா உங்கள் ஆள் திட்டாரு போலுக்குமே, ஆப்பாங்க ரொம்ப திட்டாருங்க, ஏகப்பட்டுருது அப்படி. அவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்படி இருப்பான், இப்படி வரும்போது இப்படி வருவான், அழும்போது பார்த்தீங்கன்னா இப்படி அழுவான். ஏன்னா அந்த ஒரு மனசு இருக்குது, ஒரு குழந்தைத்தனம் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் லவ் ஒன்று வந்து வார்த்தைகளால் சொல்கிறது, வார்த்தைகளால் சொல்ல முடியலையா, நடவடிக்கைகளை அன்பை காமிங்க. அதான் கலீல் கிப்ரான் சொல்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒர்க் இஸ் லவ் மேட் விசிபிள். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ஆர்வமாக சமைக்கும் போது அன்பு தெரியும், அந்த குழந்தைங்களை கவனிக்கும் போது அன்பு தெரியும், ஒரு காயம்பட்டால் துடைக்கும் போது அன்பு தெரியும். இது மாதிரி விஷயங்களில் அன்பை காமிக்கிறது லவ் அண்ட் கேர்.
நம்ம கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஒரு லெட்டர் எழுதுறது, அப்புறம் அந்த குழந்தைங்க வரும்போது அவங்க பர்த்டேவை ஞாபகத்தில் வச்சு அவங்களுக்கு இது பண்ணுறது, அல்லது வந்து அந்த குழந்தைங்க பரீட்சைக்கு போகும்போது நல்லா எழுதிட்டு வந்தால் ஒரு ரோஸை கொடுக்குறது. இது மாதிரி செய்கைகள் மூலம், வார்த்தைகளில் சொல்ல முடியலைனாலும் செய்கைகள் மூலம் அந்த அன்பை காமிக்கிறது. சாயந்தரம் வந்தால் அதுங்களுக்கு பசிக்குமேனு பிடிச்சது, எங்கேயோ போகிறோம் பிடிக்குது, நம்ம குழந்தைக்கு இது பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது மூலம் தான் அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும், நடவடிக்கைகள் மூலம். மூணாவது வந்து ரோல் மாடலிங். இந்த ரோல் மாடலிங்கிறத பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். ஆனால் ரோல் மாடலிங்கிறது எப்படின்னா, நாம் வந்து வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து ஒரு ரோல் மாடலிங் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து நாம் வந்து அப்பப்போ இந்த குழந்தைங்களுக்கு நல்ல வேல்யூஸையும் கொடுக்கணும். அதனால் டீனேஜை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸு இந்த 10 கிஃப்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து டீனேஜில் பொறுப்புமிக்க மனிதர்களாக வருவாங்க. நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த டீனேஜை வந்து ஒரு பிரிட்ஜாக நினைக்கிறோம். அதாவது குழந்தை பருவத்திலிருந்து அடல்ட் பருவத்துக்கு போகக்கூடிய ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா பிரிட்ஜ்லேயே கீழே விழுந்துருவோம் இல்லையா? ஆனால் பிரிட்ஜு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பிரிட்ஜை ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும்? அதனால் நான் பேரண்ட்ஸுக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினேன். இவ்வளோ நாட்கள் நான் பேரண்ட்ஸ்கிட்ட பேசின விஷயமே, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அதில் உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. உங்கள் டீனேஜ் பையன் மிகப்பெரிய மனிதனாக வரணும்னா அதுக்கு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான். இனிமேல் நான் பேச போகிறதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டைரெக்டாக பேச போகிறேன். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எப்படி தங்களுடைய காலேஜ் லைஃப்பை இனிமையானதாக ஆக்கிக்கலாம், எப்படி அந்த காலேஜ் லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டையும் பயன்படுத்தி உன்னதமான எதிர்காலத்தை அவர்கள் அமைத்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆனால் கூட அதை திரும்ப பெற முடியாது. இது ஒரு அபரிமிதமான ஒரு காலம், ஒரு அற்புதமான காலம். இந்த கல்லூரி காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டால் முழுமையை அடைய முடியும், நீங்கள் உன்னதமான நிலையை அடைய முடியும், எப்படி உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்ள முடியும், நீங்கள் இனிய மனிதர்களாக உலா வர முடியும் என்பதை பற்றியெல்லாம் உங்களிடம் பேசவிருக்கிறேன். இதுவரை பெற்றோர்களிடம் பேசினேன். இனி உங்களிடம் நேரடியாக உங்கள் தோள் மீது கை போட்டு தோழமையோடு பேசப் போகிறேன். எனவே எனக்கு நீங்கள் உங்கள் காதுகளை கொஞ்சம் தாருங்கள், இதயங்களை திறந்து வையுங்கள். நம்முடைய உரையாடல் தொடரும்.